தமிழுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அரசியல் தேர்தல் களம் இந்த சூடோட அதிக சூடா இருக்கா? கண்டிப்பா. கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. கூட்டணி கட்சி, அதாவது திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு எப்படி இருக்கு? திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தேவையான அந்த அங்கீகாரத்தை வந்து கொடுக்கறாங்களா? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களிடத்தில் அந்த ஒருங்கிணைப்பிற்கான அந்த பணிகள் அது அனைத்தும் மிகச் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொகுதி வாரியாக திமுக தலைமையிலிருந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் பொறுப்பாளர்களை நியமனம் செய்து கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வதற்கான அந்த பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் அந்த ஒருங்கிணைப்பில் கொஞ்சம் சிறு சுணக்கம் இருந்தது. இப்ப நாட்கள் ஆக ஆக தேர்தல் களம் சூடு பிடிக்க மிகச்சிறப்பாக அந்த பணி ஒருங்கிணைக்கப்பட்டு வருகிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சியும் திமுக கூட்டணியில இடம்பெற்று இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படின்ற, அதாவது ஒரு தொகுதியாவது எங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை நீங்களே பலமுறை வந்து வெளிப்படுத்திருக்கீங்க. அப்படி ஒதுக்காத ஒரு சூழல்ல உங்களுக்கு அந்த விஷயத்த வந்துட்டு நீங்க எப்படி? அது ஒரு தொகுதி ஒதுக்கவில்லை என்பது எனக்கு மட்டுமல்ல, என் கட்சிக்காரர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் ஒரு வருத்தமான செய்தியை என்னிடத்தில் பல நூறு உலக தமிழர்களும் தமிழ் அமைப்புகளும் பகிர்ந்து கொண்டன. குறிப்பாக கடந்த 10 ஆண்டு காலமாக தங்களுக்கும் தெரியும், தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பை உருவாக்கி பாசிச பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தது தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும். 150க்கும் மேற்பட்ட அமைப்புகள், அரசியல் கட்சி இயக்கங்கள் இருந்தன. அவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனைகளை பேசுவதற்கு வேல்முருகன் தலைமையால் இருக்கின்ற இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி கண்டிப்பாக இந்த தேர்தலில் நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்க வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பம். அந்த விருப்பம் எங்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவினுடைய விருப்பம். ஆக அந்த விருப்பம் நிறைவேறவில்லை என்பதால் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் மத்தியிலும் தமிழர்கள் மத்தியிலும், குறிப்பாக என் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்களிடத்திலும் ஒரு வருத்தம் இருந்தது என்பது உண்மை. கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் வந்து அப்ப தேர்தல் பணியில வந்துட்டு ஈடுபடுறது வந்துட்டு ஒரு சுணக்கம் இருக்கும்ல? அந்த முதல் வாரங்களில் அந்த சுணக்கம் இருந்தது. அந்த சுணக்கத்தை தவிர்ப்பதற்கான நடவடிக்கையாக 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் அனைவரையும், ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு மாநில நிர்வாகி, பொதுச் செயலாளர் அந்தஸ்தில் இருப்பவர்கள், கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர், மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் என்று பல்வேறு மாநில அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி போன்ற பல்வேறு துணை பொதுச் செயலாளர்கள், துணைத் தலைவர்கள் கொன்ற மாநில நிர்வாகிகளை கொண்ட அந்த குழு என்பது எமது கட்சியினால் செயற்குழு கடந்த 24ஆம் தேதி கூட்டப்பட்டு அதில் அறிவுறுத்தப்பட்டு இன்றைக்கு அந்த 40 தொகுதிகளும் என் கட்சியின் சார்பாக ஒரு மேலிட பொறுப்பாளர் நியமனம் செய்யப்பட்டு அவர் அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர், அந்த திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள், தேர்தல் பணிக்குழுக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிற அண்ணா அறிவாலயத்திலிருந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிற பொறுப்பாளர்களோடு ஒரு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு மிக சிறப்பாக அந்த பணிகள் தொடங்கி வெற்றிகரமாக நடந்து வருகிறது. அந்த வருத்தம் என்பது ஆரம்ப கட்டத்தில் நமக்கு ஒரு இடம் தந்திருக்கலாம், தரவில்லையே என்கிற ஒரு நியாயமான ஒரு கோபம், நியாயமான ஒரு கோரிக்கை இருந்தது. அது இப்போது இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும், பாசிச பாரதிய ஜனதா வீழ்த்தப்பட வேண்டும், மதத்தின் பெயரால் மக்களை பிளக்கின்ற இந்த சக்திகளுக்கு நாம் இடம் தந்துவிடக் கூடாது என்கிற அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து தேர்தல் பணிக்கு எங்களை தயார்படுத்திக் கொண்டோம். உங்களுடைய பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி கடலூர் மக்களவை தொகுதிக்கு உள்ள வருது. ஒரு 6 சட்டமன்ற தொகுதியில் அது ஒன்னா இருக்கு. இங்க காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பை வந்து திமுக கூட்டணி வந்து கொடுத்திருக்கு. ஆனா நீங்க பிரச்சாரம் பண்ண மாட்டீங்க. இல்ல, நான் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்கின்றேன். காங்கிரசினுடைய மேடையில் ஏறி காங்கிரஸ் வேட்பாளர்களோடு நின்று தேர்தலில் நான் பங்கேற்பதில்லை. இது வந்து கடந்த 3 தேர்தல்களில் இதை நான் கடைபிடித்து வருகிறேன். அதே நேரத்தில் என் கட்சியினுடைய நான் சொன்ன இந்த 40 நாடாளுமன்ற தொகுதிகளும் என் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் அனைவரும் மிகச்சிறப்பாக நகர செயலாளர்கள், கிராம அளவில் கிளை செயலாளர் வரையில் களத்தில் இறங்கி அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிற கூட்டணிகளை வந்து எப்படி பாக்குறீங்க? இங்க 4 முனை போட்டி தமிழகத்தில் நிலவுது. திமுக தலைமையிலான கூட்டணி, அஇஅதிமுக, பாஜக, நாம் தமிழ் சொல்லி 4 முனை போட்டி. பிற கூட்டணியினுடைய பிரச்சாரங்கள் எப்படி இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? நான் மற்ற கட்சியினுடைய பிரச்சாரங்களையோ அவருடைய தகுதிகளையோ குறித்து நான் குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை. ஆனால் எங்கள் கூட்டணி திமுக தலைமையிலான இந்த
மகத்தான இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி பெறும். காரணம், இங்கு கூட்டணியினுடைய பலமும் அதிகம், கூட்டணி கட்சியினுடைய வாக்குகளும் அதிகம். ஆக எங்கள் கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்களும் அவருடைய குடும்பங்களும் அவருடைய ஆதரவாளர்களும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு செய்த உதவிகள், மாணவர்களுக்கு செய்த உதவிகள், விவசாயிகளுக்கு செய்த உதவிகள் என்று பல்வேறு நலத்திட்டங்களும் மக்களை சென்றடைந்திருக்கின்றன. ஆக தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த நலத்திட்டங்களின் அடிப்படையிலும் கூட்டணி கட்சி தொண்டர்களுடைய வாக்கு வலிமையினாலும் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். இதில் எல்லளவும் சந்தேகம் எனக்கு இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி முறிந்தாலும் கூட உங்களை தவிர திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் இது ஒரு கபட நாடகம், அவங்க தேர்தலுக்கு முன்பாக ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரியான விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உங்களுக்கு அந்த கூட்டணி பேசி முடிக்கப்பட்ட ஒரு சில தினங்களில் அப்படி ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் மிக கடுமையாக தன் தொண்டர்கள் மத்தியில் மிக தீவிரமான பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் 40 தொகுதிகளுக்கும் மேலிட பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு கிராம அளவிலான பூத் கமிட்டிகளுடைய கூட்டங்களை நடத்தி தேர்தல் பணியை வேகப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக பாரதிய ஜனதாவுக்கு எதிராகவும் இன்றைக்கு அவருடைய பேச்சாளர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் கருத்துக்களையும் செய்திகளையும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால் இந்த தேர்தல் நீங்க சொன்ன மாதிரி இந்த கடும் வெப்பம் கொதிக்கின்ற இந்த வெப்பம் உருவாவதற்கு முன்பாக இருந்த நிலை அது. ஆனால் தற்போது களம் மாறி இருக்கிறது. இப்ப அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இது போன்ற விஷயங்கள்ல வந்துட்டு திரு வேல்முருகன் புகழ்றத இந்த சமிகையை எப்படி எடுத்துக்கொள்றது? இது உங்களுக்கு தான் தெரியும். நான் எதுவுமே உள்ளொன்று வைத்து புறமொன்று எனக்கு பேச தெரியாது. நான் உண்மையை பேசக்கூடியவன். அந்த அடிப்படையில் நான் உண்மையான யதார்த்தமான நிகழ்வுகளை நான் புதிய தலைமுறையோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு வேற எந்தவித ஒரு லாபம், வேற எந்தவித அரசியல் கணக்குகளும் எனக்கு இல்லை. இந்த தேர்தலில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கான ஒரு இடம் தரவில்லை என்றவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மாண்புமிகு எடப்பாடியாரிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. ஆனால் நான் அப்படி கூட்டணியிலிருந்து சீட்டுக்காக மட்டும் அல்லது பதவிக்காக மட்டும் அல்ல வேறு எந்தவித லாப நோக்குக்காகவும் நான் கொள்கையில் இருந்து மாறுபட்டு உடனடியாக நான் உங்களோடு இணைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. என்னை மதித்து நீங்கள் அழைத்தமைக்கு நன்றி என்று என்னுடைய தொடர்பை நான் துண்டித்துக் கொண்டேன். ஆக என்னை பொறுத்தவரையில் மற்ற அரசியல்வாதிகள் போல் நான் பேச மாட்டேன். உங்களுக்கே தெரியும், நான் மிக சரியாக ஒரு அரசியலை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து களத்தில் நின்று போராடக்கூடிய ஒருவன். அதனால் எனக்கு இந்த மற்ற மாதிரியான மேடை அரசியல், நேற்று ஒன்று இன்று ஒன்று நாளை அப்படியெல்லாம் பேசுற அரசியல் எனக்கு தெரியாது. பாமக பாஜக கூட்டணியில் இடம்பெற்று இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. பாமக அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான தலைவர். நீங்க எப்படி பாக்குறீங்க பாமக பிஜேபியோட அலையன்ஸ்ல? எனக்கு தெரிந்த அளவு அவர்கள் பிஜேபி ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் 2 பெரும் திராவிட கட்சிகளையும் அழித்து ஒழிக்க வேண்டும், அதில் முதலாவதாக அதிமுகவை ஒழிக்க வேண்டும். அது முடியும் நினைக்கிறீங்களா? அப்படி என்ற ஒரு கான்செப்டை பிஜேபி எடுத்திருக்கிறது. அண்ணாமலையினுடைய பணியாகவும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபியோடு சேர்ந்து நாம் ஒழித்து விடுவோம், அதற்கு பிறகு நாம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவாக முடியும் என்கிற ஒரு தேர்தல் கணக்கை பாமக செய்திருப்பதாக நான் சொல்லவில்லை. அதன் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற டாக்டர் அன்புமணி அவர்களே இது போன்ற ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் சொல்லியிருக்கிறார். ஆக அவர்களுடைய பார்வையில் அது சரி என்று அவர்கள் வாதாடுகிறார்கள். அதை தாண்டி ஒரு மதச்சார்பு, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது என்று அறிவித்தது, இப்போது இந்த பங்கு ஊழல், அதுபோன்று 10 ஆண்டு காலமாக மிக மோசமான சட்டங்கள், நடவடிக்கைகள், சிஏ, என்ஆர்சி, உல்பா, கல்புர்கி போன்றவர்கள் படுகொலை, காஷ்மீர் 317 ரத்து, இது போன்ற எண்ணற்ற ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி செய்த பாரதிய ஜனதா அரசோடு ஒரு சமூக நீதி தளத்தில் 40 ஆண்டு காலம் நின்ற ஒரு கட்சி அதிமுக என்கிற ஒரு திராவிட கட்சியை ஒழிப்பதற்காக நாங்கள் ஒரு திராவிட கட்சிகளை இங்கு ஒழித்துவிட்டு தான் மறுவேளை பார்ப்பேன் என்று சொல்லுகின்ற தலைமைகளோடு கைகோர்த்திருப்பது அது ஒரு முரணாக தெரிகிறது. இவ்வளவு முரண் இருந்தும் பாமக பிஜேபியோட அலையன்ஸை ஏத்துக்கிட்டு ஏன் போகணும்னு நினைக்கிறீங்க? அதான் அவங்க 40 ஆண்டு காலம் நம்ம கட்சி பண்றோம், இங்க நம்மளால வளர முடியவில்லையே, அப்ப நம்ம பிஜேபி என்கிற ஒரு அசுர இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ போன்ற புலனாய்வு அமைப்புகளையும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளையும் தேர்தல் ஆணையர்களையும் தன்னகத்துள் வச்சிருக்கிற ஒரு வலுவான அமைப்போடு சேர்ந்து இங்கு அதிமுக, திமுக போன்ற கட்சிகளை நாம் ஒழித்துவிட்டு பிஜேபியோடு சேர்ந்து
நாம் மேலே வரலாம் என்கிற ஒரு தேர்தல் கணக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு கணக்கு அவ்வளவு எளிதில் அவருடைய கணக்கில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தற்போது தமிழ்நாட்டில் இல்லை என்பதுதான் என்னுடைய அரசியல் புரிதல். இப்ப திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கடந்த மக்களவை தேர்தலில் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சி கிடைச்சது. இப்ப மீண்டும் அதே மாதிரியான எண்ணிக்கை கிடைக்கும்னு சொல்லி நம்புறீங்களா? ஏன்னா இல்ல என்னை திமுக பொறுத்தவரையில் கண்டிப்பாக புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்த மகத்தான கூட்டணி வெற்றி பெறும் என்பதுதான் என்னுடைய அரசியல் ஒரு புரிதலாக இருக்கிறது. பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு நினைக்கிறீங்களா? பிஜேபி வளர்வதற்கான அடிப்படை பணிகளை செய்திருக்கிறார்கள் என்பது உண்மையான கள நிலவரம். ஒரு பரபரப்பை, இல்லாத செய்திகளை சொல்லி ஊடகங்களை தன் பக்கம் ஈர்ப்பது, பாமர மக்களிடத்தில் ஏதோ லஞ்சம் லாவணியம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி பிஜேபி என்கிற ஒரு தோற்றத்தை கட்டமைப்பது போன்ற இந்த ஜிக்னா வேலைகளில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தேர்தல் களத்தில் வெற்றி பெறுவது என்பது கடினம். கடலூர் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளராக இருக்கக்கூடிய விஷ்ணு பிரசாத் எல்லாருக்கும் யாருன்றது தெரியும். திரு அன்புமணி ராமதாஸோடைய சொந்த மைத்துனர். ஸோ இங்கேயும் பாமக தன்னுடைய வேட்பாளர் நிப்பாட்டி இருக்கு. இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது அரசியலா தான் நான் பாக்குறேன். அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். பாமக அவர்கள் கட்சியினுடைய வேட்பாளரை இங்கு நிறுத்தியிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இது அப்படிதான் நான் பாக்குறேன். தவிர இவர்களில் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற இடத்தில் பொதுமக்கள் இருக்கிறார்கள். ஆக பொதுமக்கள் தான் எஜமானர்கள். ஆக பொதுமக்கள் என்னை பொறுத்தவரையில் இங்கு திமுக வலுவாக இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் வலுவாக இருக்கிறது, தமிழக வாழ்வுரிமை கட்சி வலுவாக இருக்கிறது, அப்புறம் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு போன்ற பல்வேறு கட்சிகளுடைய வாக்குகளும் இங்கு குறிப்பிட்ட அளவில் இருக்கிறது. ஆக இந்த வாக்குகளுடைய பலம் கண்டிப்பாக 40 தொகுதிகளிலும் மகத்தான ஒரு வெற்றியை திமுக தலைமையிலான இந்த கூட்டணிக்கு தரும் என்பதுதான் என்னுடைய அரசியல் புரிதலும் பார்வையும் கருத்தாக இருக்கிறது. இப்ப அதிமுக இத்தனை அணிகளாக பிரிந்திருப்பதுதான் திமுக பலமா இருக்கா? அதாவது அதுவும் பலம், அப்போசிஷன் இல்ல, அதுவும் ஒரு பலம் தான். அதுவும் ஒரு பலம். அது மட்டுமே பலம் இல்ல, அதுவும் ஒரு பலம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கடுமையான உழைப்பின் காரணமாக பல வரவேற்கக்கூடிய திட்டங்களும் இந்த மக்களுக்காக இந்த 3 ஆண்டு காலில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகளில் சில நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கண்டிப்பாக பலமாகத்தான் நான் பார்க்கிறேன். கடலூருக்கு மக்களவை தொகுதிக்கு பக்கத்தில் இருக்குதான் சிதம்பரம் மக்களவை தொகுதி. திருமாவளவனுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? கண்டிப்பா விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவளவனுடைய வெற்றி மிக பிரகாசமாக இருக்கிறது. கடந்த தேர்தலை போல் அவர் சில ஆயிரம் வாக்குகளில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த முறை கண்டிப்பாக அவர் வெற்றி வாகை சூடுவார். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சீங்க, மிக்க நன்றி. தலைவர்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு விருந்தினருடன் இணையலாம். நன்றி, வணக்கம்.